வணக்கம். வணக்கம். திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த மூத்த அமைச்சர் திரு துரைமுருகன் அவர்கள் மாற்றுத்திறனாளி பற்றி நொண்டி சப்பானி என்று பேசுகிறார். அதுபோல் மூத்த அமைச்சர் திரு பொன்முடி அவர்கள் சைவம் மதத்தை பற்றியும் வைணவ மதத்தை பற்றியும் ஒரு கொச்சைப்படுத்தி அசிங்கமாக பேசுகிறார். அவர்களை திமுகவுடைய தலைவர் திரு ஸ்டாலின் அவர்கள் கட்சி பதவியில் எடுத்திருக்கிறார். மந்திரி சபையிலிருந்து மாற்றுவாரா அல்லது நீக்குவாரா அல்லது ராஜினாமா செய்வாரா? அதை பற்றி உங்களுடைய மேலான கருத்து என்ன? நீங்க சொன்ன துரைமுருகனும் பொன்முடியும் எல்லாம் சீனியர் தலைவர், மூத்த அமைச்சர்கள். இந்த திமுகனா என்னங்கிறத முதல்ல நீங்க தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த மாதிரி கேள்வியே உங்களுக்கு வராது. திமுக என்ன சார்? திமுகனா என்னன்னா பணம் சம்பாதிக்கிறதுக்காக கம்பெனியா? இப்ப 4 பேர் சேர்ந்துக்கிட்டு பணம் பண்றது, கொள்ளையடிக்கிறதா? 4 பேர் சேர்ந்துக்கிட்டு பண்றது என்னது? அது கொள்ளையடிக்கிறதுன்னு சொல்லாம 4 பேர் சேர்ந்து பண்றது, பணம் சம்பாதிக்கிறது. தனியா பண்ண முடியாது. தனியா பண்ண தனி மரம் இதாகாது, அது வெற்றி ஆகாது. 4 பேர் சேர்ந்தாதான் கட்சி ஜெயிக்கும். அப்ப 4 பேர் சேர்ந்துக்கிட்டு பணம் சம்பாதிக்கிறது, இதுதான் திமுக. திமுகவுக்கு மக்கள் சிந்தனையோ மக்கள் மேல அக்கறையோ அப்படியெல்லாம் ஒரு 0.0001 கூட கிடையாது, கிடையவே கிடையாது. திமுகவுடைய நோக்கமே பணம் பண்றது தான். இப்படி பணம் பண்ற நோக்கத்தில் இருக்கக்கூடியவங்க இப்படிதான் பேசுவாங்க. பணமும் வந்துடுது இல்லையா, திமிரு வந்துடுது இல்ல, அதுதான் பேசுவான். நீங்க கொத்தவாள் சாவடியில் போய் பாருங்களா, கோயம்பேடு மார்க்கெட்டில் போய் பாருங்க, ஏதோ பேசி கிடப்பான். ஏன்னா அதை நீங்க கேள்வி கேட்க மாட்டீங்க. அசிங்கமா ஏதோ பணத்திமிரு இருக்கிறவன் அப்படிதான் பேசுவான். அப்ப கண்டுக்காம போகணுங்கிறீங்களா? இல்லைங்க, அவன் அப்படிதான் பேசுவான். அதை நீங்க ஏன் கண்டுக்கிறீங்க? நீங்க இவர் அமைச்சருங்கிறதுனால கேக்குறீங்க. ஆமா, இவரு அப்படி நீங்க நினைக்கிற மாதிரி உள்ள அமைச்சர் இல்ல, அப்படி கிடையாது. இவங்க எல்லாம் திமுக காரங்க. நீங்க என்ன நினைச்சு கேக்குறீங்கன்னா, நல்ல அமைச்சர், நல்ல ஒரு அமைச்சரா இருக்கிறவரு இப்படி கேட்கலாமா, இப்படி சொல்லலாமான்னு நீங்க கேக்குறீங்க. நான் என்ன சொல்றேன்னா, அவங்க அதுக்கு தகுதியே இல்லாத அமைச்சருக்கு தகுதியே இல்ல. திமுக எல்லாரும் அப்படிதான். இவரு உதயநிதி என்ன சொன்னாரு? உன் அப்பா விட்டு சொத்தா எனக்கு கொடு அப்படின்னாரு. பொறுப்பற்ற பேச்சு. ஆமா ஆமா, உதயநிதி அவர் மூத்த தலைவர், இவர் இளைய தலைவர். திமுகவுடைய கேரக்டரே அதாங்கிறேன் நான். திமுக எல்லாரும் அப்படிதான் பேசுவாங்க. அப்ப அந்த பொன்முடி ரொம்ப விபச்சாரத்தனமா பேசுறாரு. ஆமா, அதுக்கு ஒரு பதவியை நீக்கம் பண்ணிட்டாங்களாம். அவரு கட்சி பொறுப்பு எடுத்திருக்காங்க. என்ன கட்சி பொறுப்பு அவனுக்கு தெரியும்? அவருக்கு என்ன கட்சி பொறுப்பு இருக்குங்கிறது யாருக்குமே தெரியாது. அது எதுக்கு? அவர் அமைச்சருங்கிறது தெரியும். அமைச்சரை எடு, கட்சி பொறுப்பை எடுக்கிற. அவன் கட்சி பொறுப்பு எடுக்கிறன்னு சொன்னாலே அவன் ஏதோ தப்பு பண்ணியிருக்காங்கிறத நீ ஒத்துக்கிட்டாங்கிறது தெரியுது. அப்ப நம்ம என்னைக்குப்பா கட்சி பொறுப்பெல்லாம் பொறுப்பே கிடையாது. உங்க வீட்டு சமாச்சாரம், உங்க வீட்டு சமாச்சாரம் அது. ஆனா அமைச்சர் பொறுப்பை எடுக்கணும், அதை தான் நாங்க கேட்கிறோம். அப்படிதான் மக்கள் கேட்கறாங்க. அமைச்சர் பொறுப்பு எடுக்க மாட்டாங்க. அமைச்சர் பொறுப்பை பிடிங்கிட்டா இவரு அங்க ஒண்ணு பிடுங்குவாரு. பயப்படுறாரு. அப்போ ஆமா, இவரு ஏதாச்சும் வாங்கி கொடுத்துருப்பாருல, அதை சொல்லுவாரு. அப்படியா பண்ண, நான் வெளியே சொல்லிடும் பாரு, உன்னை என்ன பண்றேன் பாரு அப்படிம்பாரு. ஆனா அது செந்தில் பாலாஜி எதுக்கு வந்த உடனே அமைச்சர் பதவி கொடுத்தாங்க? அதான் வாயை திறக்காதட ராஜா, நீ வெளியே வந்த உடனே அதே அமைச்சர் பதவியை கொடுப்போம், அப்பா எங்களை காப்பாத்து அப்படின்னு ஜெயிலில் இருந்த செந்தில் பாலாஜி கிட்ட ஸ்டாலின் பேசிக்கிட்டு இருந்தாரு. அவர் வாயை திறக்காம காப்பாத்துனதுனால வந்த உடனே அமைச்சர் பதவி கொடுத்துருக்காரு. இப்போ பொன்முடியும் அப்படி பண்ணிட்டா அவர் ஏதாவது பண்ணுவாரு. பொன்முடிக்கு பையன் எம்பியா இருக்காரு, எல்லாம் கொளுத்து பையில இருக்காங்க. துரைமுருகனுக்கு பையனும் எம்பி, எல்லாம் கொளுத்து போய் இருக்காங்க, எல்லாம் நல்லா இருக்காங்க. இதுக்கு என்ன முடிவு? இதுக்கு என்னன்னா, திமுக ஒரு அரசியல் கட்சி அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு யோக்கியதையான கட்சி கிடையாது. அங்கே இருக்கக்கூடிய நபர்கள் அம்மாதிரியான நபர்கள் இல்லை. நீங்க ஒரு அமைச்சருங்கிற ஒரு கற்பனையில சில கேள்விகளை கேட்டீங்கன்னா, அது அந்த மாதிரி அரசியல் அப்படி செஞ்சா நம்ம பதில் கொடுக்கலாம். வியாபாரிங்க, அரசியல் வியாபாரிங்க, இவங்க இப்படிதான் பேசுவாங்க. இவங்களை தூக்கி எறியணும். இவங்களை வச்சுக்கிட்டு நம்ம மக்களா இருந்தோம்னா நமக்கு தான் அவமானம். இந்த மாதிரி அமைச்சர் இருக்கிற நாட்டுல மாநிலத்துல நான் ஒரு பிரஜையா இருக்கிறோம்னா எனக்கு அவமானம், உங்களுக்கு அவமானம், மக்கள் எல்லாருக்கும் அவமானம். அதான் அதை நம்ம உணர்ந்து செயல்படணும். ஓகே சார், வணக்கம்.